ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 7வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்மால் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு ஓட்டிங் முடிவுகளில். ஸோ தொடர்ந்து கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் யார் எந்தெந்த பொசிஷன் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 52,504 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 26.06% வந்து இருந்துட்டு இருக்காரு முத்துக்குமரன். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் அப்படிங்கிறது சேகரிப்பு வேற லெவலில் வந்து நடந்திருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி முத்துக்குமரன் அவர்களும் எஃபர்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா இடங்களையும் வந்து போட்டுட்ருக்காரு. மற்றவங்களை விட கம்பேர் பண்ணும்போது சில பேர் எதுவுமே பண்ணாமல் ஓட்டிங்ஸ் வாங்குவாங்க. பட் முத்துக்குமரன் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஓட்டிங்ஸ் வாங்குறது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் நம்முடைய சௌந்தர்யா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 31,420 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.59% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ சௌந்தர்யா அவர்களும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓட்டிங் வைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன், விஜய் விஷால், ராணவ் இந்த மாதிரி ஜாம்பவான்கள்லாம் இருக்கும்போது சௌந்தர்யா அவர்களுக்கு 2வது பொசிஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வாக்குகளும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாட்ஸ்அப் வந்து பண்ணி ஆகணும். அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21,219 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.53% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். விஜய் விஷால் அவர்களுக்கும் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. பட் ரொம்ப பெட்டராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் புவராக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலங்களில் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கினது மட்டும் இல்லாமல் நம்பர் 1 பொசிஷன்லேயும் இருந்தார். வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,00,000க்கும் மேலான வாக்குகள் தான் வாங்கிட்டு இருந்தார். பட் இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கடுத்து தான் 4வது பொசிஷனில் ராணுவ அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17,305 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.59% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ ராணுவம் பட்டையை கிளப்பிட்டுருக்காரு அப்படின்னு தான் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ராணுவ அவர்களுக்கு வந்து வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிட்டு தான் வந்து வந்துட்டுருக்க தவிர அதிகமாகவே கிடையாது. ஏன்னா விஜய் விஷால் அவர்களுக்கும் ராணுவ அவர்களுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் வந்து இல்லாமல் இருந்தது காலை நேர முடிவின் போது கூட. பட் இப்போது ஒரு 4,000-5,000 வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. அதுக்கடுத்த ஜாக்லின் அவர்கள் 5வது பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 16,444 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.16% வந்து இருந்துட்டுருக்காங்க ஜாக்லின் அக்கா அவர்கள். என்னவா இருந்தாலும் ஜாக்லின் அவர்களுக்கு இந்த வாக்குகள்லாம் போதாது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் டே பை டே அவங்களுக்கு வந்து வாக்குகள் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. லாஸ்ட் வீக்கும் சரி, அதுக்கு முன்னாடி வாரங்களும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு 13% வந்து வச்சுருந்தாங்க வாக்குகளுடைய எண்ணிக்கை. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே குறைஞ்சி 8% வந்து வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ தூரம் சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15,734 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.81% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். அருண் பிரசாத் ஒரு நல்ல பர்ஃபார்மர் தான். பட் இருந்தாலும் கூட தேவையில்லாத இடங்களில் கோவப்பட்டு அவரோட இமேஜை வந்து அவரே டேமேஜ் பண்ணிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. எக்ஸாம்பிள் நேற்றுக்கு நடந்த ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் நம்மளுடைய பவித்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10,815 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.37% வந்து இருந்துட்டுருக்காங்க பவித்ரா அவர்கள். ஸோ பவித்ராவை பொறுத்த வரையிலும் இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் வந்து பவித்ரா அவர்களுக்கு வந்து இருக்க போகுது. ஏன்னா ராஜமாதாவாக வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஸ்கோப் மட்டும் இல்லாமல் நிறைய டெசிஷன்ஸ் வந்து அவங்க எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். நிறைய பிரச்சனைகள் அவங்ககிட்டருந்து வந்து பிறக்கும். ஸோ அதனால் அவங்க பேசும் பொருளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிகப்படியான வாக்குகள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்த 8வது பொசிஷனில் நம்மளுடைய ரயான் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6,225 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.09% வந்து இருந்துட்டுருக்காங்க. இவரை பொறுத்தவரையிலும் இது ஒரு நல்ல வாக்குகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா முதல் வாரம் தான் இவங்க வந்து நாமினேஷன் வந்து வந்திருக்காப்புல. ஸோ அதனால் முதல் வாரத்தில் இவ்வளோ வாக்குகள் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வாக்குகள் வந்து வாங்குறதில்ல. இவர் வந்து வாங்கியிருக்காப்புல. ஆனாலும் டேஞ்சர் ஜோன் வந்து இருக்காரு. அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் நம்மளுடைய ஆனந்தி அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6,195 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.07% வந்து இருந்துட்டுருக்காங்க ஆனந்தி அவர்கள். ஆனந்தின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக வந்து இருக்கும். என்னடா சொல்கிற, ஆனந்தி அவ சொல்கிற,
நேற்றுக்கு வரைக்கும் கடைசி பொசிஷனில் இருந்தாங்களேடா, சடனாக வந்து இப்போ என்னடா இத்தனாவது பொசிஷன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறேடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உண்மையாகவே ஆனந்தி அவர்கள் வந்து 9வது பொசிஷனுக்கு முன்னேறி இருக்காங்க. அவங்களுக்கு வாக்குகளும் வந்து வந்திருக்கு. அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் தர்ஷிகா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6109 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.03% தர்ஷிகா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. சொல்லப்போனால் ரயான் அவர்களை விடையும் அதே மாதிரி நம்ம ஆனந்தி அவர்களை விடவும் ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காங்க தர்ஷிகா. ஆனாலும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை தர்ஷிகா, ஆனந்தி அண்ட் ரயான் அவர்களுக்கு. ரயான் அவர்களுக்கும் ஆனந்தி அவர்களுக்கும் ஒரே ஒரு 30 வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி ஆனந்தி அவர்களுக்கும் தர்ஷிகா அவர்களுக்கும் ஒரே 90 வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசம் இருக்குது. 11வது பொசிஷனில் நம்மளுடைய சிவகுமார் இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 5895 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.93% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய சிவகுமார் அவர்கள். ஸோ ஆனந்தி அவர்கள் மேலே போனதுனால கீழே இருக்கக்கூடிய ஆட்களுடைய லைனப் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் வந்து ஆயிருக்கு. ஸோ இதனால் யார் எவிக்டாக வெளியே போவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. சிவகுமாரை தொடர்ந்து 12வது பொசிஷனில் நம்மளுடைய வர்ஷினி வெங்கட் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5861 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.91% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய வர்ஷினி வெங்கட். இவங்க வந்த புதுசில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சந்தித்தாங்க. நிறைய கான்ட்ரவர்சிலையும் வந்து மாட்டினாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரங்களில் வந்து இவங்களுடைய இயல்பு நிலை என்ன அப்படிங்கிறது வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை தாண்டி ஓட்டிங்ஸ் மட்டும் தான் போட கொஞ்சம் மறுக்கிறாங்க போல். இல்லை அப்படின்னா ஓட்டிங்ஸ் வந்து நிறையவே வரும். பட் சோசியல் மீடியாக்களில் வர்ஷினி வெங்கட்டெல்லாம் வச்சு கொண்டாடுறாங்க. அதுக்கடுத்த 13வது பொசிஷனில் நம்மளுடைய சாச்சனா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5775 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.86% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சாச்சனா அவர்கள். சாச்சனாவை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல வாக்குகளை தான் வாங்கிட்டு இருந்தாங்க லாஸ்ட் வீக்கும் சரி, அதுக்கு முன்னாடி வாரங்கள்லேயும் சரி. அதனால தான் இத்தனை வாரங்கள் வந்து கடந்து சேவ் ஆகி வந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லா கூறுகளும் சாச்சனா அவர்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா சாச்சனா அவர்கள் இதுக்கு முன்னாடி வாரங்களில் எவிக்டாக வெளியே போயிருந்துருக்கணும். விஜய் சேதுபதி மேலேயும் அதே மாதிரி சாச்சனா மேலேயும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து எழுப்பப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக விஜய் சேதுபதியோட பொண்ணு தான் சாச்சனா. அதனால தான் நிறைய வந்து ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. குறிப்பாக ஓட்டிங்ஸ் எல்லாம் கம்மியாக வரும்போது கூட அந்த பொண்ணை வந்து காப்பாற்றி விடுறாங்க. அதை தாண்டி மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய கருணையை விட சாச்சனா அவர்களுக்கு ஏகப்பட்ட கருணை வந்து காட்டப்படுகிறது. அது வந்து ஸ்பெஷலைஸ்டாக யூஸ் பண்ணுறாப்புல விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி மேலே கிளப்பப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம். சில பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாச்சனா அப்படின்ற பொண்ணு வந்து விஜய் சேதுபதியோட ரியல் பொண்ணு கிடையாது. அது வந்து ஒரு ரீல் பொண்ணு. படத்துக்காக மட்டும்தான் அது பொண்ணாக வந்து நடிச்சிருந்தது. ஸோ அதனால் அதுவே நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் தான் இருந்தது நிறைய நேரங்களில். இப்போ தான் சில பேருக்கு வந்து தெரியவே வந்திருக்கேன். ஸோ சாச்சனா அவர்களுக்கு அப்படி என்ன ஸ்பெஷலாக பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி எதுவும் பெருசாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா சாச்சனா அவர்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து விழுது. ஆனால் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து தோணுது. அதனால தான் மக்கள் அவங்கள வந்து வெறுக்கவும் செய்கிறாங்க. இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் வந்து எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பும்போது திரும்பியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஎன்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அத்தனை மக்களும் சாச்சனா அவர்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்திருந்தாங்க. பட் உள்ளே வந்த உடனே இவங்க பேசின பேச்சு, ஆட்டிடியூடு, கத்துற விஷயங்கள், ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு சாச்சனா அவர்களை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணை அப்படியே அமைதியாக அனுப்பிச்சி விட்டுருந்துருக்கலாம், திரும்பி எதுக்கடா உள்ளே அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கிரிஞ்சாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாச்சனா மேலே. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து அடி மேலே அடி வாங்கி இப்போ வரைக்குமே வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க சாச்சனா அவர்கள். என்ன நல்லது பேசினாலும் கூட இந்த பொண்ணு வந்து கிரிஞ்சாக பண்ணுதுப்பா, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே தட்டி விட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக வந்து சாச்சனா அவர்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சில பேர் என் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் ஆனந்தி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏன் வந்து இவங்களை பற்றி பேசுகிறீங்க, அவங்கள பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு பிஆரா, இப்போ பாருங்கள் சாச்சனாவை பற்றி பேசுகிறீங்க, அப்போ நீங்கள் சாச்சனாவுக்கு பிஆரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து எழுதுவீங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியும். ஆனால் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக யார் வராங்க, கடைசி 2 இடத்துலையோ இல்லை ஒரு இடத்துலையோ, ஸோ அவங்க என்ன மாதிரி கேம் ப்ளே பண்ணுறாங்க, அவங்க ஏன் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்போம். ஸோ அதனால் ஆனந்தி அவர்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடைசி பொசிஷனில் இருந்தாங்க, அவங்கள பற்றி பேசணும். இன்றைக்கி சாச்சனா அவர்கள் வந்து இருக்காங்க, அதனால் சாச்சனாவை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு நான் யாருக்கும் பிஆர் இல்லை அப்படிங்கிறத
கைகூட்டி வந்து சொல்லிக்கிறேன். ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத மட்டும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, யாரெல்லாம் மேலே போயிருக்காங்க, யாரெல்லாம் கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் பார்த்துருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.